நம்ம பழனியில் முக்கியமான பிரசாதம் அப்படின்னா ஒன்று வந்து பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்துக்கு சிறந்த கடை நிறையா இருக்குது. அதில் முக்கியமான கடையெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்று தேவஸ்தான கடை, இன்னொன்று சித்தநாதன், இன்னொன்று கந்தவிலாஸ். இதுதான் முக்கியமாக எல்லா மக்களும் வாங்குகிற கடை. பக்தர்கள் எல்லாருமே அங்கே தான் போய் வாங்குவாங்க. அந்த சித்தநாதனில் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ரஷ்ஷாக இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி எவ்வளோ க்யூ இருக்க மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த தேவஸ்தான கடையும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. சித்தநாதன் வந்து ஒன்று தான் இருக்குன்றதுனால அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சித்தநாதன் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து உள்ள கடைன்றதுனால அது பஞ்சாமிர்தத்தோட தரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அந்த கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே தான் நம்ம பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு எல்லா மக்களும், அதாவது சபரிமலையிலேருந்து வரவங்களும் சரி, பழனிக்கு போயிட்டு வரவங்களும் சரி, எல்லாருமே அந்த சித்தநாதனில் தான் வாங்குறாங்க. அடுத்த கட்டமாக அங்கே வாங்க முடியாத சுச்சுவேஷன்லாம் தேவஸ்தான கடைக்கோ இல்லை கந்தவிலாஸுக்கோ போகிறாங்க. பாருங்கள், நீங்கள் எதுவும் வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி சித்தநாதன்லையோ இல்லை தேவஸ்தான கடையிலையோ கந்தவிலாஸ்லையோ?